விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்திற்குள் 2வது நாளாக வெள்ள நீரானது புகுந்திருக்கிறது. இதனால் பயணிகள் வாயிலிலேயே நின்று பேருந்தில் ஏறி செல்லக்கூடிய அவல நிலையானது தொடர்ந்து வருவதாக கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக தற்போதும் பேருந்து நிலையத்தில் 2வது நாளாக தண்ணீர் தேங்கி நிற்கிறது, குளம் போல் காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் பேருந்துகள் உள்ளே சென்று பயணிகளை ஏற்றி வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பயணிகளும் உள்ளே சென்று நடந்து செல்ல முடியாத சாக்கடை நீரில் நடந்து செல்ல முடியாத சூழல் உருவாகியுள்ளது. இதன் காரணமாக வாயிலேயே நின்றபடி அவர்கள் பேருந்துகளை ஏறி செல்கின்றனர். இதனால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மாவட்ட நிர்வாகமானது தொடர்ந்து இந்த மின் மோட்டார் மற்றும் டீசல் மோட்டார் உள்ளிட்டவைகளை பயன்படுத்தி நீரினை அப்புறப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் மழை நீர் தேங்கியுள்ளதால் இந்த 2வது நாளாக அந்த பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி கொண்டனர். இது தொடர்பாக நாம் செய்தியும் நேற்று அளித்திருந்தோம். தொடர்ந்து இந்த மழை நீரானது இந்த பேருந்து நிலையத்தில் நின்று வருவதால் பேருந்து பயணிகள் மிகுந்த இன்னலுக்கு உள்ளாகி வருகின்றனர்.